யார் இந்த டெய்லர் அக்கா? சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே பயங்கர ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கிறது நம்ம டெய்லர் அக்கா தாங்க. இவங்க பேர் தயாளு. இவங்க பேர் தயாளுன்னு இருக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான ரீசன் இருக்குங்க. ஆமாங்க, இவங்க அப்பா ஒரு டிஎம்கே கவுன்சிலர். கலைஞர் கருணாநிதி மனைவி பேர் தான் இவங்க பேரும் வச்சுருக்காங்க. இவங்க பேர் தயாளு. அவங்க மேலே இருக்கிற பற்றுனால தான் இவர் தயாளுங்கிற பேரையே வச்சுருக்காரு. தயாளு ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க. இவங்க தான் படித்த படிப்பை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரீச் கொடுக்கலைனாலும் அப்புறம் இன்னொரு பேஜ் தயாளு டிசைன்ஸுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ரீச்சுங்க. அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு ரீச் கொடுத்தது அவங்களுக்கு. ப்ளவுஸு ஸ்டிச்சிங் அண்ட் ஃபிட்டிங் பற்றி மட்டும்தான் இன்ஸ்டா பேஜில் பேசுகிறாங்க. அதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரீச் கொடுத்தது. அவங்க சும்மாலாம் பேசலைங்க, ப்ளவுஸை போட்டு காமிச்சு எந்த மாதிரி ஃபிட்டிங் போட்டால் என்ன ஃபேஸுக்கும் என்ன பாடிக்கு சூட் ஆகுங்கிறதுலேருந்து கிளியராக டெஃபினிஷன் கொடுப்பாங்க. அவங்க யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் அப்படின்னு போஸ்ட் போட ஆரம்பித்தவங்க. அவங்க போஸ்ட்டு போட்டு ஆரம்பித்த உடனே லேக்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அவங்களுக்கு வந்துச்சான். இதில் முக்கியமான விஷயமே, அவங்க இன்ஸ்டா பேஜை டெமோக்ராஃபிக் அனலைஸ் பண்ணும்போது அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பற்றி தானே பேசுகிறாங்க. பட் அவங்க ஃபாலோவர்ஸ் 90% மென்னு தான். அதுலேயும் 18லேருந்து 25 வயசில் இருக்க பசங்க தான் அவங்களோட மேஜர் ஆடியன்ஸ்னே சொல்கிறாங்க. சிலர் 14லேருந்து 18 வயசில் இருக்க பசங்க ஏஜை சேஞ்ச் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க. இதில் தான் பெரிய சர்ச்சையே அவங்களுக்கு விடிஞ்சதுன்னு சொல்லலாம். பிரியாணி மேன் போல் பலர் தயாளு அவங்களையும் செக்ஸுவலைஸ் பண்ணி தம்ப்நெயில் கண்டென்ட் போடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரீச் வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேஜோட டெமோக்ராஃபிக் பார்க்குறப்போ உமன்ஸ் தான் அவங்கள ஃபாலோ பண்ணணும், ஆனால் இவங்கள பாய்ஸ் தான் அதிகம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுலேயே அவங்கள பற்றி நிறையா சர்ச்சையும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பெஷலாக கோர்ஸ் கூட பண்ணுறாங்களாம். அந்த கோர்ஸுக்கு இவங்க ஸ்டாம்ப் போட்டு சர்டிஃபிகேட்டும் தராங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க சர்டிஃபிகேட் தரதுக்கு என்ன ரைட்ஸுன்னு கேட்குறாங்க பலர். இவங்க என்ன இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்களா, யார்கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்கன்னு பலரும் கேள்விகள் எழுப்பிட்டே வராங்க. ஆனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு இப்படித்தான் அப்படின்னு இன்னும் ரீல்ஸை போட்டு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் அள்ளிக்கிட்டே இருக்காங்க. எது நடந்தாலும் சரி, நமக்கு என்ன அப்படின்னு யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவங்கள பற்றி அடுக்கடுக்காக கேள்விகள் வந்துட்டே இருந்தாலும் நான் இப்படித்தானே அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எது எப்படியோங்க, இப்போ டெய்லர் அக்கா தாங்க டாக் ஆஃப் டவுன் நம்மளுக்கு.